ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். ஸ்கூலில் ரீஓப்பன் ஆயிடுச்சு. டெய்லி என்ன லஞ்ச் கொடுக்கணும்னு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி லஞ்ச் பசங்களுக்கு கொடுக்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து பாலக்கீரை, பவளக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த கீரையில் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ரைஸ் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயம் பசங்களுக்கு கீரை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, அந்தளவுக்கு ஹெல்த்தி அண்ட் ஈஸி ரெசிபி. இப்போது இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கிட்ஸுக்கு ஸ்கூல் கொடுத்துட்றப்ப அதிகம் இந்த மாதிரி பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போடாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. இது வந்து 1 டம்ளர் ரைஸ்க்கான மெஷர்மெண்ட். இதே வந்து நீங்கள் 2 அல்லது 3 போடுறப்ப மெஷர்மெண்ட்டை அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. 1 டம்ளருங்கிறனால நான் ரொம்ப கம்மியான அளவு தான் போட்டிருக்கேன். இப்போ இதே நல்லா வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் கீரையை வந்து வெட்டி வச்சுருக்கேன் சின்னதாக. ரொம்ப சின்னதாக வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக வெட்டினீங்கன்னா தான் பசங்களுக்கு கீரை வந்து அப்படியே ரைஸோடு மிக்ஸ் ஆகிடும், ஒன்றுமே தெரியாது. இப்போது நான் கீரையை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் என் பையன்கிட்ட இந்த சாதம் வந்து என்னன்னு சொல்லியிருக்கேன்னா பட்டாணி பிரியாணி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். பீஸ் புலாவ் அந்த மாதிரி சொல்லி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் கீரை போட்டிருக்க ஃபீலிங் வந்து பசங்களுக்கு தெரியாது. இது மாதிரி அவங்களோட டயட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கீரை, பருப்பு அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான வேலை செஞ்சு கொடுக்கலாம். இந்த கீரை போட்டதுக்கப்புறம் ரொம்ப போட்டு வதக்காதீங்க. ஜஸ்ட்டு 2 தடவை வதக்கிட்டு 1 டம்ளர் அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி கலைஞ்சி வச்சுருக்கேன். அந்த அரிசியை இப்போ இது கூட சேர்த்துக்குவோம். நான் அரிசியை ஊரெல்லாம் வைக்கல. நான் இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரைஸ்லையும் பண்ணிக்கலாம். நார்மல் ரைஸில் பண்ணுறப்ப கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வெந்துடும் உங்களுக்கு. இப்போது இந்த அரிசியை வந்து இதில் போட்டு நல்லா ஒரு தடவை பெரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் பெரட்டக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் மட்டும் பெரட்டிக்கோங்க. சோறு வந்து நமக்கு சாஃப்டாக ஆல்ரெடி இருக்கும். அதுக்காக நான் வந்து கொஞ்சம் 1/2 டம்ளர் பால் ஊற்றிக்கிறேன். இது வந்து ரைஸ் வந்து உங்களுக்கு கெட்டெல்லாம் போகாது, கரெக்டாக இருக்கும். 1/2 டம்ளர் பால், அதுக்கப்புறம் மீதி உள்ள மெஷர்மெண்ட் எல்லாம் தண்ணி 1:2 மெஷர்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி. இப்போ நான் அதை தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 3 விசில் ஹைலையும் ஒரே ஒரு விசில் மீடியமில் விட போகிறேன். உங்களோட குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம விசில் போட்டாச்சு. போட்டுட்டு வெயிட்டை அடங்கினதுக்கப்புறம் ஆவியெல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரைஸ் வந்து நமக்கு நல்லா பொலன்னு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டிங்கன்னா அந்த அப்புறம் ஆவியெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரைஸ் வந்து உதிரியாக இருக்கும். அதே மாதிரி இது கூட 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் நெய்யும் சேர்த்துருக்கேன். அது வந்து எடிட்டிங்கில் ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடலாம். ஸோ ஷயானுக்கு நான் எப்போயுமே வந்து 3 அடுக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரியர் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் ஃபுல்லாக ரைஸ் வச்சு அமுக்க முடியாது. ஸோ இதில் வந்து 2 கரண்டி அந்த மாதிரி அளவு போட்டுட்டு இன்னொரு அடுக்கில் வந்து ஒரு 1/2 கரண்டி அளவு வச்சுருவேன். அதுக்கப்புறம் முட்டை, இதில் வந்து நான் மஞ்சக்கருவை எடுத்துருவேன். ஏன்னா அவனுக்கு பிடிக்காது, ஒயிட்டு மட்டும்தான் பிடிக்கும். ஸோ இப்போ அதை பேக் பண்ணி காட்டுறதுக்காக உங்களுக்கு வச்சுருக்கேன். ஸோ ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கிட்ஸும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.